Assalamualaikum. Hey guys, welcome back to our channel. Hope you all are doing good. Alhamdulillah, நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோல பேசும்பொழுது எனக்கே ஒரு மாதிரி ஃபீல் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படி இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எஸ் தம்ப்நெயிலில் இருக்க மாதிரி இன்றைக்கி என்னுடைய சாட்டர்டே இன் மை லைஃப் உடைய ஒரு vlog உங்ககிட்ட ஃபுல் டே ரொட்டீனாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் ஸ்டில் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கம்மிங் டு த vlog, இப்போ பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனக்கு துணி மடிக்கிற ஒர்க் இருந்தது. பாப்பா ஒரு 2-3 டேஸாகவே சிக்காக தான் இருந்தால் இப்போ கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணனால புக்கை எடுத்து வச்சுட்டு ஏதோ விளையாடிட்டு இருந்தா. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த துணி மடிச்சிட்டு இருந்தேன். எனக்கு இந்த துணியை துவைச்சி எடுத்துகிட்டு போய் காய வைக்கிறது கூட எனக்கு ஓகே தான். பட் இது மடித்து வைக்கிறது மட்டும் எனக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு வார்த்தையால் சொல்லவே முடியாது. அவ்வளோ இரிட்டேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நான் துணி மடிக்கிறேன்னா அந்த ஒர்க் மட்டுமே பண்ண மாட்டேன். எல்லாமே அப்படி கலந்து பண்ணிவிட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது மட்டும்தான் அப்படி மடித்து இது பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி துணி மடிச்சிட்டே இருக்கும்பொழுது பாப்பா குளிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தா. சரி அப்படின்ட்டு அவளையும் குளிக்க வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டு அவள் கூட கொஞ்ச நேரம் அப்படியே விளையாடிட்டு இருந்தேன். தென் பாப்பாவுக்கு ஃபுட் கொடுத்து தூங்க வைக்கிற டைமும் ஆகிடுச்சு. ஃபுட் சாப்பிட்றீ அப்படின்னு சொன்னதுக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சிட்டே இருந்தா. சரி அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ரைஸோட கஞ்சி இருக்கு இல்லையா, அதை மட்டும் கொடுத்துருந்தேன். கொடுத்துட்டு சிரப் கொடுத்து தூங்க வச்சிட வேண்டியது தான். ஸோ இதுக்கப்புறம் இருக்கிற குட்டி குட்டி ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தென் உன்னை நைட் அவுட்டிங் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் தான் அந்த மருந்தே அவளுக்கு உள்ளே போச்சு. அதுவும் ஆர்வமாக இந்த மருந்து குடிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டு குடிச்சிருந்தா. அதுக்காகவே பார்த்திங்கன்னா அவங்க டேடிக்கிட்ட சொல்லி அவர் வந்ததுக்கப்புறமா ஈவினிங் விஓசி கிரவுண்டில் ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. ஸோ அதை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவரும் சரி ஓகேன்னு சொல்லியிருந்தார். ஸோ அங்கே தான் போக போகிறோம். ஸோ இது வீடியோட கண்டினியூவில் நீங்கள் அது பார்ப்பீங்க. Like a baby, don't you read? Since you were the fact like a baby, I was just me at the கொஞ்சம் உடம்பு ஓகே ஆனால் போதும். இந்த பச்சா சாங் இருக்கு இல்லையா, அதை பாடி என்னை ஒரு வழி பண்ணிடுறா டெய்லி. அது என்னையுமே பாட சொல்லுவாளா. ஸோ என்ன பண்ணுறது, எனக்கும் அது நல்ல மெமரி ஆகிடுச்சு. இப்போ அந்த கேமரா ஆனில் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அந்த கேமரா ஃபோக்கஸ் பண்ணி டான்ஸ் ஆடிட்டுருக்காங்களாம்மா. ஸோ இந்த மாதிரி தான் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தா. ஒரு அரௌண்டு 2:30 பக்கமாக ஆகிடுச்சு. நீ இப்போ தூங்கினா தான் நான் உன்னை கூட்டிகிட்டு போவேன், அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக கூட்டிகிட்டும் போக மாட்டேன், ஐஸ்கிரீம் எதுவுமே வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். தென் தூங்குறதுக்கு ஓகே சொல்லிட்டான். தென் ஹப்பியும் பார்த்திங்கன்னா ஒரு 3 o'clock வந்துட்டார். வந்ததுக்கப்புறமா லஞ்ச் ஏதாச்சும் வேணுமான்னு கேட்டதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தார். ஸோ பாப்பா தூங்கும்போது நாங்கள் சீட்டிங்காக அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஈவினிங் போல் மதியம் லஞ்ச் சாப்பிடல இல்லையா, அதனால் ஈவினிங் போல் பஜ்ஜி கேட்டிருந்தார். ஸோ அதுக்காக உருளைக்கிழங்கு பஜ்ஜி டீ போட்டிருந்தேன் ஒரு 4:30க்கு மேலே. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாப்பா எந்திரிச்சதுக்கப்புறமா கிளம்ப வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையோட டின்னருமே சேர்த்து செஞ்சு வச்சுட்டு போயிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வாங்கின இறால் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதை வச்சுட்டு செட்டிநாடு ஸ்டைலில் அந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாமே ஆட் பண்ணி செய்வாங்க இல்லையா, அந்த மெத்தடில் பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அன்னைக்கு சாப்பிட்டதை விட மறுநாள் சூடு பண்ணி சாப்பிட்ருந்தேன். அப்போ பயங்கர எம்மியாக இருந்தது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இறால் வாங்குறீங்கன்னா மறக்காமல் இந்த மெத்தடில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த குழம்பு அதுவும் இல்லாமல் அவ்வளோ ஈஸியாக தான் இருக்கும். ஆஸ் யூஷுவல் நம்ம நண்டு கிரேவி செய்வோம் இல்லையா, அதே மெத்தட் தான். பட் காய்கறி கொஞ்சம் புளி கரைச்சல் இதெல்லாமே எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுவும் இந்த இறால் இந்த மாதிரி புளி குழம்புல ஆட் பண்ணி சாப்பிடும் பொழுது அந்த டேஸ்ட் மத்தி ஃபிஷ்ஷோட டேஸ்ட் எனக்கு கொடுத்தது. சமைச்சு முடிச்சுட்டு கையோட பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. ஸோ
கிட்டத்தட்ட 1 இயர்க்கு மேலே ஆகுது நாங்கள் இந்த மாதிரி எக்ஸிபிஷன் வந்து. லாஸ்ட்டு பக்ரீத் அப்போ வந்திருந்தோம். எகைன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்திருக்கோம். அவ்வளோதான், கிட்ட ஒரு 10-20 டேஸ் தான் இருக்குது போல இருக்குது பக்ரீத்க்குமே. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அரசு பொருட்காட்சி அப்படின்றனால பெரியவங்களுக்கு வந்து 15 rupees அண்டு குழந்தைக்கு வந்து 10 rupees அப்படின்ற மாதிரி சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் என்ன இருக்குமோ எக்ஸிபிஷனில் அந்த 10 ரூபா சாமான கடை, அதுக்கப்புறம் வளையல், அந்த மாதிரி ஆக்சசரிஸ், அதுக்கப்புறம் டாய்ஸ், இந்த மாதிரி தான் அதிகமாக இருந்தது. பட் பயங்கர கூட்டமாக இருந்தது. பிகாஸ் நாங்கள் போனது வந்து வீக்கெண்டு, சாட்டர்டே இல்லையா. ஸோ நிறைய பேருக்கு ஆஃபீஸ் எல்லாமே லீவில் இருந்திருக்கும் அப்படின்ட்டு, அதுவும் இல்லாமல் சம்மர் வேறு. ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது. பட் பார்க்கும்போது ஏதோ திருவிழாக்கு போன மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. பாப்பாவும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருந்தா. ஒரு 3-4 நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்துட்டு எடுத்துகிட்டு போய் அங்கே ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் விட்டதுமே பாப்பா பயங்கர ஹாப்பி ஆகிட்டு அவளோட ஃபீவரே அவள் மறந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு ஹாப்பியாக இருந்தா. பிகாஸ் அதுதான் நாங்களுமே எதிர்பார்த்தோம். ஏன்னா ரொம்ப சோர்ந்து இருந்த குழந்தை கொஞ்சம் ஆக்டிவாக இருக்காளே அப்படின்ட்டு நாங்களுமே ஹாப்பியாக இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour பக்கமாக அந்த பால் உள்ள ரூம்குள்ளே போனதுக்கப்புறமா வரவே இல்லை. எனக்கு தான் பயங்கர டென்ஷன் ஆகுது. கால் வேறு வலியாக இருக்குது. வரியா என்ன பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். அப்படி இருந்துட்டு ஏன்டா பசிக்குதா அப்படின்னு கேட்டாங்களா. நான் வந்து பார்த்து சிரித்ததும் சரி வா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 1/2 hour அவளை விளையாட வச்சுட்டு தென் நாங்கள் நியர்பையில் ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் அந்த எக்ஸிபிஷன்னா அந்த பப்படம் இருக்குது இல்லையா. ஸோ அது சாப்பிடாம எப்படி. ஸோ பப்படம், அதுக்கப்புறம் பஜ்ஜி அண்ட் ஜூஸ் இது மாதிரியெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு ஆண்டி வந்துட்டு பாப்பா கிட்டே ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களெல்லாம் வேடிக்கை பார்க்குறதே ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தது. ஸோ ஒரு 1/2 மணி நேரம் பக்கம் நாங்கள் அந்த சேரை விட்டு எந்திரிக்கவே இல்லை. ஸோ ஜாலியாக அதுக்கப்புறம் அங்கே இருந்த கொஞ்சம் கவர்மெண்ட் வந்து பண்ண ஒர்க் எல்லாமே இருக்கும் இல்லையா, அதெல்லாமே வந்து வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எதுலையாச்சும் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி கேம்ஸில் ஹப்பி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலம்பஸ் அப்படின்லாம் ராட்டினமில் உட்காரலான்னு பார்த்தேன். பட் அவ்வளோ பெருசாக இருக்குது, பயமாக வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவும் உட்கார்றதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஏரோப்ளேன் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து உட்காந்துருந்தோம். பட் இதுவே அவ்வளோ ஸ்பீடாக போச்சு. எனக்கு தான் பயம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் அரசு பொருட்காட்சி தானே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு உள்ளே போயிடாதீங்க. அப்படி போனீங்கனாலும் பல்க் அமௌண்ட் எடுத்துகிட்டு தான் போகணும் போல இருக்குது. பிகாஸ் ஒவ்வொரு கேம்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஈச் கேம்ஸ் 100, 150 எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 50க்கு கீழே கண்டிப்பாக எதுவுமே இல்லை. ஸ்னோ வேர்ல்டு போனோம்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா 100 to 150 சம்திங் சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் உள்ளே இருக்கிற திங்ஸுமே வந்து எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. ஒரு டீ வந்து 30 rupees அந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. சரி நம்ம போனது வந்து குழந்தைய ஹாப்பியாக வச்சுக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 hours வந்து உள்ளேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து மட்டும் நம்ம ஷாப்பிங் பண்ணுறது கம்மி பண்ணாங்களா, அதுவும் இல்லை. வெளியே வந்துட்டு அந்த பப்பிள்ஸ், அதுக்கப்புறம் அந்த பலூன்ஸ் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்து குழந்தை கையிலேயே வேறு கொடுக்குறாங்களா. ஸோ அதை பார்த்துட்டு அங்கே வேறு வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட் வச்ச ஒரு ஹாட்டின், அதுக்கப்புறம் பப்பிள்ஸ், தென் இன்னும் வந்து என்னவோ வாங்கியிருந்தான். ஸோ இன்றைக்கான டே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து போனது. மார்னிங் டு நைட் வரைக்கும். தென் டின்னர் சாப்பிட்டுட்டு தூங்க போயிட்டோம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் vlog. ஐ ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அண்ட் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி vlogs வந்து பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பாய்.